அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கே கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மெழுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பெரியவாக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நான் இங்கே பேச வரல, ஆக்சுவலாக கேட்க தான் வந்தேன். அதை எழுதிட்டு வந்தேன், அதையும் ஜஸ்டிஸ் சொல்லிட்டார். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்லாம் முன்னாடி இருக்கிறவாள்லாம் பேசிட்டா கடைசியில் பேசுகிறவாளுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பெரிய விஷயம். நான் ஏற்கனவே பாயிண்ட்லெஸ்ஸாக தான் பேசுவேன். அந்த பாயிண்ட்டை வேறு சுவாமி பேசிட்டார் அப்படின்னா நம்ம என்ன செய்யறது ஒரு விஷயம். ஐஐடி ப்ரொஃபஸர், நம்ம திரிகால சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய ஐஐடி ப்ரொஃபஸர், அவர் தான் ரொம்ப தகுதியான நபர் ஐடி பற்றி பேசுகிறதுக்கு. அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டுமல்ல, இந்தியன் ட்ரெடிஷனும் சேர்ந்து ஐடிக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்தார். ஜஸ்டிஸ் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, நான் பல தடவை ஏந்திருக்கிறேன். அவர் மேலே எப்படி இன்னும் கண்டெம்ட் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ் சொல்லுவாங்க, பாண்டேட்ட ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த பார்த்துக்கப்பா, இந்த ஒரு ரவுண்டு போடுறேன், இந்த ரவுண்டை மீறி பேசக்கூடாதுன்னா நேராக போய் அந்த ரவுண்டோட முனையில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஜஸ்டிஸ் நாம் பேசாத பாலிட்டிக்ஸ்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. நான் சொல்லணும்னு நினைப்பேன், அது சொல்ல விட்டுருவாங்க. சாமி ஜஸ்டிஸ் நான் சொன்னதாக சொன்னாங்க. இந்த மாதிரி பாண்டே இந்த மாதிரி பயங்கரமாக அரசியல்லாம் கணிக்கிறார். ரொம்ப அவர்கிட்ட சொன்னது வேற, அது யாரும் ஞாபகம் வச்சுக்கலன்னு அவர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். நான் வேற ஒன்று சொல்லியிருக்கேன், 50 சீட்டு இல்லை, 30 சீட்டு இல்லை, 20 சீட்டு இல்லை, 10 சீட்டு வாங்கிட்டா கூட போதும், நான் அரசியலே பேச மாட்டேன்னு. அதை நாடு பூரா பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கே போனாலும் கேட்குறாங்க, சார் 10 சீட்டு அப்படின்னா. சார் நானும் அசரல் இல்லை, அரசியல்வாதியோட சேர்ந்து நானும் பாதி அரசியல்வாதி ஆகிட்டேன். சென்னை என்னைக்கு சிங்கப்பூர் ஆகுதோ அன்னைக்கு நானும் அரசியல் பேசுகிற விட்டு அப்படி மாற்றிட்டேன். அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சந்தர்ப்பம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இது. இந்த இடத்துல பஞ்சாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பஞ்சாங்கம் திருக்கு அண்டு வாக்கியம் ரெண்டுக்குமான கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய பஞ்சாங்கம். இது முதல் பஞ்சாங்கம் ரிலீஸ் பண்ணப்பட்ட போது இதே இடத்துல எனக்கு அது பங்கேற்கிறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் பெரியவா உத்தரவு போட்டிருந்தா. இன்றைக்கி 5வது வருஷமாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியமும் திரும்ப எனக்கு கிடச்சிருக்கு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு முதல் வருஷத்தின் போது பெரியவா ஆன்லைனில் கலந்துட்டா. அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ண, ஆன்லைன்லேருந்து ஸ்ரீசைலம் நினைக்கிறேன், நம்ம அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையை சொன்னான். இந்த மாதிரி இந்த சம்பிரதாயத்துக்கு இதுக்கெல்லாம் எதுக்குமே நமக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை, ஆனால் இந்த காலத்தில் தேவைப்படுறது, இந்த காலத்தில் பூவுக்கே சென்ட் அடிக்க வேண்டியிருக்கு, அதனால 2 பேர் பாண்டே மாதிரி 4 பேர் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேங்கிற பெரியவா கண்டுபிடிச்சிட்டா. பூவுக்கே சென்ட் அடிச்சுட்டு அப்போ தான் விற்கிற மாதிரி, அந்த பூவையே நம்ம தான் உற்பத்தி பண்ண மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. இந்த பஞ்சாங்கம்லாம் சரியா தப்பாலாம் யாருமே கவலைப்பட வேண்டாம். இது நம்பிக்கை இருக்கிறவா மட்டுமில்ல, நம்பிக்கை இல்லாதவாலும் பஞ்சாங்கம் சரியா இல்லையாங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் இருக்குது. போன வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எதிர்கட்சிகளுக்கு ராஜயோகம் கூட்டணி ஆட்சின்னு போட்டு வச்சிருக்கு. நீங்க பார்த்துக்கங்க, நீங்க போன பஞ்சாங்கத்தில் எதிர்கட்சிகளுக்கு ராஜயோகம் கூட்டணி ஆட்சி. நான் இந்த அரசியல் பேசலாம் விட்டு அந்த பஞ்சாங்கத்தை கரெக்டாக பட்டுதான் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணி விட்டு அது வேறு வச்சுருக்கு. அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நடந்ததை அதையும் சேர்ந்து துல்லியமாக இந்த பஞ்சாங்கங்கள் கணிக்கின்றன அப்படிங்கிற நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். இந்த புத்தகம் மதுரை பற்றி பேசுது. மதுரை திருச்சிக்கு தெற்க இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்கள் மதுரைக்காரன் சொல்லிக்கிறதா. யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் பேசுகிறோம். எங்கன்னு கேட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூரான்னு கேட்டால் பாதி பேர் ஸ்ரீபெரும்புதூரான்னு கேட்குறான். இல்லைப்பா அது ராஜீவ்காந்தி, நம்ம கணக்கில் சொன்னால் ராமானுஜர், இது ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறது. ஆனால் மதுரையில் இன்னொரு சம்பந்தம் ஒன்று உண்டு. நிறைய பேருக்கு இந்த மீனாட்சிக்கும் எங்கள் அம்மா ஆண்டாளுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது மீனாட்சி தாயார் எங்கள் ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா மீனாட்சிமா. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரங்க, நாங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மதுரை புஸ்தகம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் மீனாட்சி ஆட்சி தான், ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் தாயார் ஆட்சி தான், எங்கள் இடத்துலையும் அவள் ஆட்சி தான். நம்ம அது எப்பயுமே உள்ளது தான். அப்படி வந்த இடம் நமக்கு. அப்படி மதுரையில் மீனாட்சின்னு சொல்லுவாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்னுடைய மாமியாராகும் ஸ்ரீரங்கம். அதனால் அவள் ஒரு தடவை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்னுடைய மச்சினி ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடி தாயார் ஜெகஜோதி அப்படியே ஃப்ளட் லைட்லாம் போட்டு அவ்வளோ லைட் போட்டு ஜெகஜோதியாக போகிறா தாயார். பின்னாடி பெருமாள் ஒரே ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட்டோட பின்னாடி போயிட்டு இருக்கு. அவளுக்கு ஆறல தீரல, எங்கள் ரங்கநாதரா நீங்கள் எப்படி பண்ணி வச்சு போட்டா ஆத்தோட மாப்பிள்ளையா இருந்தால் அப்படித்தான் போக. அந்த மாதிரி ஒரு ஊர். அதே தான் அது மதுரை சொக்கநாதருடைய இடம்.
ஆனால் வந்து அது மீனாட்சி ஆட்சின்னு தான் சொல்லுவோம். சொக்கநாதரே வந்து அண்டர் கண்ட்ரோல் தான், அதில் வந்து அது ஒன்றும் இல்லை. நமக்கெல்லாம் வழிகாட்டி அவா தானே, சுவாமி வழியில் தான் நம்மெல்லாம் போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து யாரும் ஆத்துக்காரி பேச்சை கேட்குறமே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சுவாமியே அப்படி தான் கேட்டிருக்கார், பெருமாளே அப்படி தான் கேட்டிருக்கார், நம்மளும் அந்த வழியில் தான் போயிட்டுருக்கோன்னு பார்க்குறோம். ஸோ அந்த அந்த புஸ்தகமும் இங்கே வெளியிட்டு போது ரொம்ப பிரமாதமான விஷயம். மேட்ரிமோனி வேற இங்கே வந்து ரிலீஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மேட்ரிமோனியை மாம்பழத்தில் ரிலீஸ் பண்ணி என்ன செய்ய, மாம்பழத்தில் ஆவரேஜ் ஏஜ் 55 வயசு. நான் 60ஆம் கல்யாணத்துக்கு தான் மேட்ரிமோனியில் போது ஏதாவது பார்க்கணும். வெஸ்ட் மாம்பழத்தில் ஆவரேஜ் ஏஜ் எல்லாருக்கும் 55. எல்லாம் கலிஃபோர்னியாவில் இருக்கா, அங்கே போயிட்டு அங்கே ஒரு அக்ரஹாரம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அது வந்து அந்த அக்ரஹாரம் இன்னும் பிரமாதமாக இருக்குது, நம்மளோட பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து மேட்ரிமோனி ஆன்லைன் அப்படிங்கிறனால அனைமா அவளை சமாளிச்சு பண்ண நம்முடைய 60ஆம் கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ரிமோனி அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த சமூகம் எப்படி இருக்கணுங்க பற்றி பேசுகிறேன். நான் வந்து அதெல்லாம் பேச தரல. ஐஐடி ப்ரொஃபஸர் நிறைய பேசுவார், ஜட்ஜு நிறைய பேசுவார். நான்லாம் வந்து பேச வரல, கேட்க தான் வந்திருக்கேன். சமூகம் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, சமுதாயம் தான், சமாஜம் தான். இந்த இடம் ஒரு சமாஜம், உங்களுக்கு தெரியும். இதை நடத்துறது ஒரு சமாஜம். நீங்கள் எல்லாம் சமாஜம், நாமெல்லாம் அவ்வளோதான். சமுதாயங்கிறது சமூகங்கிறது சமாஜங்கிறது எல்லோரும் சேர்ந்துருக்கணும். சத் சங்கம் தான் சமாஜம், வேற ஒன்றுமே கிடையாது, பெருசாக கிடையாது. இங்கே என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் இந்த நாடு எப்படி இருந்தது அப்படின்னா, அது தமிழ்லையும் சரி சான்ஸ்கிரிட்லையும் சரி வேற மாதிரி இருந்தது. எப்படி, யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. மன்னர் எவ்வளி மக்கள் அவ்வளி சொல்லிட்டு இருந்தா. கோன் உயர குடி உயரும் சொல்லிட்டு இருந்தா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கணக்கு. ராஜா எப்படியோ அப்படித்தான் மக்கள். அன்னைக்கு என்னென்ன, ராஜா யாருன்னு நீங்க தீர்மானிக்க முடியாது, ராஜாவுடைய பையன் தான் தீர்மானிக்க முடியும். இவன் தான் வந்து வருவான்னு சொல்லி வந்து நிற்பான், அப்படிதான் வந்து நிற்கும். அப்ப ராஜாவுடைய அடுத்தடுத்த பையன் தான் வந்து நிற்பான். அதனால யதா ராஜா ததா பிரஜாவா இருந்துச்சு, மன்னன் எவ்வளி மக்கள் ஒளி. இப்ப அப்படி இல்லை, மக்கள் தான் மன்னர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால யதா பிரஜா ததா ராஜா. நீங்க வந்து இவர் வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கப்படாது. அவருக்கு தான் ஓட்டு போட்டீங்க, அவர் தான் வந்தார். படக்குன்னு ஷாக்காய், நான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கெல்லாம் ஓட்டு போட்டேன் அப்படின்னா, ட்ரம்ப்புக்கெல்லாம் நீங்க ஓட்டு போடல. அப்ப நீங்க யாருக்கு, அப்ப நாம எப்படி இருக்கோம், இவங்க எப்படி வந்திருக்காங்களே, அவங்க எப்படி வந்திருக்காங்களே, இந்த ஆட்சி வந்துருச்சா அந்த ஆட்சி வந்துருச்சா, அதில் குழப்பிக்க வேண்டியதில்லை. இந்த சமுதாயம், இந்த சமூகம் யாருக்கு வாக்களித்ததோ அப்படிதான். அப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ, ஐ மீன் நாம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் அவங்களும் இருப்பாங்க. இப்ப வந்து கரைபடியாத துறையே கிடையாது. அப்ப கரைகளுக்கெல்லாம் தாய்க்கரையா இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் அங்கேருந்தானே எல்லாம் வருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுடைய பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல சொல்லுவேன், அரசியல் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, உங்களுடைய கணவர் யார், உங்களுடைய பிள்ளை யார், உங்களுடைய ஜாதி என்ன, இது அத்தனையுமே அரசாங்கம் தான் சொல். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பத்தி 100 கேஸ் வந்திருக்கு கோர்ட்ல, ஜட்ஜ் சுவாமிக்கு தெரியும். நீங்க சொல்வேன் நான் என்ன கம்யூனிட்டின்னு கிடையாது, தாசில்தார் சொல்லலே அடிமா. நான் என்ன தாசில், அதை விட மோசம், எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, என் பொண்டாட்டி யாரு, பிள்ளை யாருக்குன்னு தாசில்தார் தான் சொல்லும். விஏஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படுது, அதுதான் பாஸ்போர்ட் வரைக்கும் வந்து நிற்குது. அப்ப இந்த ஆத்துக்காரி யாரு, குழந்தைகள் யாருங்கிறத யார் தீர்மானிக்கிறா? ஒரு அதிகாரி தீர்மானிக்கிறா. அந்த அதிகாரி தான் தீர்மானிப்பான்னு யார் சொன்னா? சட்டமன்றம் சொல்லுது. சட்டம் ஏற்றிருக்காங்க. அந்த சட்டமன்றத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னா அரசியல்வாதிகள் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். அவர்கள் வேற எப்படி இருக்க மாட்டாங்க, கண்ணாடி பார்த்துக்கங்க, நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க. அப்ப இங்கே தான் வந்து நிற்குது. அப்ப இந்த சமாஜம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தர்மத்தை, ஒரு வேதத்தை, பெரிய ஆச்சரியமான பொக்கிஷத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு போக முடியுதான்னு பார்க்கணும். சுவாமி வந்து ஆப் பற்றி சொன்னார். நம்ம வந்து இது மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் ஏற்ற மாதிரி வந்து அது வந்து வர்த்தமானம் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம், அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து ஒரு 70-75 வயசில் பத்ரிநாத் கேதார்நாத் மலை ஏறினா. ரொம்ப முடியாது, எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்துமா வேற உண்டு, ரொம்ப பிரச்சனை. அதனால் வந்து போனமான அப்போ குதிரையில் ஏறிக்கலாம், பல்லக்கில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பால்கின்னு வச்சுருப்பா, பல்லக்கில் ஏறிக்கலாம்னு சொல்லும்போது எங்கள் அம்மா ஏற மாட்டேன்டா, சும்மாவே ஆஸ்துமா அவளுக்கு வீட்டு வாசல்லே வந்து இருக்கும், ஏற மாட்டேன்னா முழுக்க நடந்து தான் ஏறினா, கடைசி வரைக்கும் ஏறிட்டா இறங்கிட்டா, இந்த குழப்பம் இல்லை. அப்போ எங்கள் அப்பா கேட்டார், ஏன் உனக்கு தான் இப்படி வசதி இருக்குதே, நீ தான் வந்து பால்கியில் பல்லக்கில் போகலாமே, குதிரையில் போகலாமே, ஏன்னா அந்த புண்ணியம் கூட தூக்குறவனுக்கு போயிட்டா நான் என்ன செய்யறது அப்படின்னா, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் அங்கே போய் பெருமாளை சேவிச்சு தூக்குனவனுக்கு தான் புண்ணியம், அவன் தானே உன்னையும் சேர்த்து தூக்கணும், அந்த புண்ணியம் போச்சா எனக்கு புண்ணியம் நான் தான் நடக்கணும் அப்படின்னு. ஆப்பில் பார்த்துக்கோங்க, வாத்தியார்கிட்ட கேட்டுக்கோங்க, ஆனால் புண்ணியம் உங்களுக்கு நீங்க சொல்லணும். நீங்க வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ரேடியோவில் போட்டு விட்டுட்டு நமக்கு தான் அத்தனை புண்ணியம் நினைச்சா அது எல்லாம் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு தான் எவ்வளவு புண்ணியம் கிடைச்சதுன்னு பார்த்துக்கணும். அது எவ்வளவு புண்ணியம் கிடைச்சதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப நாம அதை செய்யணும் பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுவாமி ஜட்ஜு சுவாமி சொன்ன மந்தாத்தா அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி எப்படிப்பட்ட ஆஃபர்லாம் வச்சிருக்கிறோம், அந்த குருகுலத்தில் எப்படிலாம் செய்யலாம்,
காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஸ்கூல் ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. யோசிச்சு பாருங்க, இங்கே அட்மிஷனுக்கு ஃப்ரீ ஃப்ரீன்னு கூவ வேண்டியிருக்கு. எவ்வளோ படிப்புகளை நம்ம கேபிட்டேஷன் ஃபீ கொடுத்து கற்றுக்குறோன்னு பாருங்க. 1 லட்சம் வாங்குறான் கடன்காரன், நன்னா இருப்பானா, 2 லட்சம் வாங்குறான் சொல்லிட்டே திட்டிட்டே கொடுத்துருவோம், கடன் வாங்கியாவது கொடுத்துருவோம் நம்ம. அப்போ எந்த படிப்புகளுக்கான முன்னுரிமை நம்ம மனசில் வந்துருச்சு இப்படி பார்க்கணும். இப்போ நான் வரும்போது தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இங்கே வந்து அவளுடைய திருமணத்தில் பண்ணோம், அதுக்காக அந்த மேட்ரிமோனி உதவுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. திருமணத்தை நீங்கள் எங்கே பண்ணுறீங்கன்னு விட்டுருங்க, முதல்ல நாமளாக இருக்குமான்னு பார்க்கணும். என்னைக்கு அவங்க தர்மத்தை மீறி எல்லாரும் வைசியர்களாக மாறியாச்சோ, 4 வர்ணமே கிடையாது, ஒரே வர்ணம் தான், எல்லாரும் வைசியர்கள். அங்கே மாறின பிறகு வைசிய தர்மம் தான் நிற்கும், அதுதான் வரும், அதில் வந்து குழப்பம் இல்லை. அப்போ நாம் வந்து வேற தர்மம் சொல்லி பேசுகிறோம்ல, நம்ம வந்து அடையாளத்துக்கு ஒரு பூணல் போட்டு வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் வெளியில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்போ அதுவாக தான் வந்து நிற்கும் பார்க்கணும். அப்போ வந்து இதை வேத பாடசாலையா 10 பேர் படிக்கிறாங்களா, கேரண்டியாக சொல்ல முடியும் 9 குழந்தைகள் பரம ஏழை குழந்தைகளாக இருப்பாங்க. எத்தனை பணக்கார வீட்டில், எத்தனை 4 பிள்ளைகள் பெற்ற வீட்டில், 4 பிள்ளைகள் பெற்ற வீடே இல்லை. பின்னாடி உட்கார்ந்துருக்க பாட்டிலாம் 7வது குழந்தைகள், பின்னாடி உட்கார்ந்துருக்க பாட்டி தாத்தாலாம் 7வது குழந்தைகள். அவா பெற்றது பூரா 2, அந்த 2 பேரும் சேர்ந்து பெற்றது 1. இப்போ அது வேற கவலை, அது வேற பெற்றுட்டு இருக்கணுமா, இதெல்லாம் வளர்த்து ஆளாக்கலாம் முடியாது. உங்கள் பாட்டி 7 பெத்தா கிழங்கு மாதிரி 1 பெத்தா சேர்த்து பெத்தா அவ்வளோ வச்சு, அது பெரிய மாட்டேன் கிளம்பி, அது வந்து அது எங்கே போய் நிற்க போகுது இல்லை. அந்த மைக்ரோ மைனாரிட்டி போய் டைனி மைனாரிட்டி போய் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற மைனாரிட்டியாக தான் வந்துடும் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஜனநாயகம், பாப்புலேஷன், ஓட் பர்சன்டேஜ், அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கோ அவள் தான் ஜெயிப்பா. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் நினைக்கிறலாம் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் எலிமினேஷன். அப்போ நம்ம எதை விற்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா, கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுத்து இந்த கமர்ஷியல் படிப்புகளை சுலபமாக கொண்டு போக முடியுது. ஆனால் இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களை கூவி குத்து ஃப்ரீ வாங்கன்னு சொன்னால் வர்றதுக்குள்ள அந்த மாமி அழகா சொன்னால் எல்லாமே ஃப்ரீ, ஒரே கண்டிஷன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா எப்படிப்பட்ட நிலைமை அப்படிங்கிற யோசிங்க. அப்போ இங்கே போய் நிற்கிறோம். கடைசியாக வந்து ஒரு குழப்பம் நமக்கு வரும், தத்துவமா தனி மனிதரா அப்படின்னு சமுதாயத்தில் குழப்பம் வரும். தத்துவமா தனிநபரா, பிலாசபியா இண்டிவிஜுவலான்னு. சில பேர் ஒரு இடத்துல இருந்து பிலாசபி பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு தனியாக போயிடுவாங்க. இங்கே எல்லாரும் குழப்பம் வந்துடும். ஏற்கனவே அவர் பேசின பிலாசபியை ஃபாலோ பண்ணுறதா, அவர் தனியாக போயிட்டாரு அவரை ஃபாலோ பண்ணுறதா வருமா? தத்துவம் பெருசா தனிநபர் பெருசா, கேள்வி வருதா இல்லையா? எல்லாரும் அப்போ இங்கே குழப்பம். அப்போ என்ன பேசு? தத்துவம் பேசுகிற தனி மனிதர் தான் பெருசு. அந்த தனி மனிதர் அந்த தத்துவம் பேசினா தான் பெருசு. அந்த தத்துவத்தை தத்துவம் சாஸ்வதம், தத்துவம் சாஸ்வதம், தனிநபர்கள் சாஸ்வதம் அல்ல. அப்ப தத்துவத்தை சொல்வதற்கு கட்டாயமாக தனிநபர்கள் வேணும், எந்த டவுட்டும் இல்லை. தனிநபர்கள் மூலமாகத்தான் தத்துவங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப அந்த தனிநபர்கள் தத்துவம் மாறாமல் இருக்கிற வரை, கட்சி மாறாமல் இருக்கிற வரை இல்லை, நான் அப்படி சொல்ல, நான் பாலிடிக்ஸ் பேசல, பெரியவாளா இருக்கேன், நான் பாலிடிக்ஸ், கட்சி மாறாமல் இருக்கிற வரை இல்லை, தத்துவம் மாறாமல் இருக்கிற வரை பிரச்சனை இல்லை. அப்ப தத்துவம் பெருசா தனிநபர் பெருசான, தத்துவம் பேசுகிற தனிநபர் பெருசுங்கிறதா சமுதாயத்தில் முக்கியமான தெளிவு பெற வேண்டிய விஷயம். இந்த சமூகம் அப்படி சொல்லும் போது இந்த சனாதனம்ங்கிற வார்த்தை, அந்த மௌன ராகமா ஒரு படம், மோகன் நடித்த படம், பழைய படத்தில், அதில் வந்து எது சொல்லுமா, நீ தொட்டா எனக்கு கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குன்னு ஒரு வசனம் வரும். அது மாதிரி இந்த சனாதனம்ங்கிற வார்த்தை கேட்டோன்னு பல பேருக்கு கம்பளி பூச்சி ஊறுது, கடகடன்னு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனாதனம் என்ன அப்படின்னா 1,00,000 விதமான அர்த்தங்களை சொல்லலாம், 1,00,000 விதமான அர்த்தங்களை சொல்லலாம். ரொம்ப எளிமையா பிரத்யட்சமா பார்த்த ஒரு விஷயம் நம்ம இங்க எல்லாரும் கண்கூட சாட்சியா இங்க பார்த்தோம். 92 வயது பெரியவர், பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா, அதான் சனாதனம். 92 வயது பெரியவர். இங்க இருக்கிற சபையிலேயே அநேகமா அவர் தான் சீனியர் மோஸ்டா இருப்பார். அவர் வந்து தவழ்ந்து நின்று உருண்டு பின்னாடி குழந்தைலாம் சொல்ல பத்திரம் இல்லைனா பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும். இதுதான் சனாதனம். அந்த போஸ்டிங், என்னுடைய கூட பிறந்த அண்ணன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்தான், 23 வயசு. ஏட்டையா வந்து 55 வயசு. அவர் வந்து முருகேசன் இங்கே வாங்கன்னு ஏட்டையா கூப்பிடும். நான் சொன்னேன், ஏய் அவருக்கு நம்ம அப்பா வயசுரா, நீ என்னடா அவர் வந்து முருகேசன் இங்கே வாங்கன்றப்பனா, இது புரோட்டோகால் அப்படின்னா. நான் எஸ்ஐ, நான் சப் இன்ஸ்பெக்டர், புரோட்டோகாலில் அவர் கம்மி, அவர் வந்து 8, அதனால நான் கூப்பிட்றேன்னா. அப்போ இங்கிலீஷில் புரோட்டோகால்னு சொன்னால் எல்லாருக்கும் இனிக்குது, தமிழில் சனாதனம், நம்ம சமஸ்கிருதத்தில் சனாதனம் சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டம். உள்ளே வயசு கம்மியானவர் துணை முதலமைச்சர் ஆயிரலாம், உள்ளே வயசு கம்மியானவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிரலாம். நான் பாலிடிக்ஸ் பேசலைங்க, சனாதனம் சொல்றேன்.
தயவுசெய்து நீங்கள் ஏதாவது இங்கே வந்து பாண்டே ஏதோ பண்ணிட்டானே நீங்கள் நினச்சிடாதீங்க. எதுவுமே நம்ம பெரியவா இருக்கா, நான் கட்டாயம் பேச மாட்டேன். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த ஹயரார்கி பெரியாரை போற்றுதல் இல்லை, பெரியோரை போற்றுதல். பெரியோரை போற்றுதல், பெரியாழ்வாரை போற்றுதல், பெரிய பெருமாளை போற்றுதல், இதுதானே இங்கே வந்துச்சு. அப்போ யார் யாரெல்லாம் இங்கே பெரியவர்களோ, ஏங்க இவர்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பை, நாஸ்திகத்தை, சோகால்டு பகுத்தறிவாதத்தை ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. ஜாபாலின்னு ஒரு ரிஷியை சொல்லி அவர் ரிஷின்னு பதிவு பண்றாங்க. யாரோ ஒருத்தர் சமூக விரோதின்னு சொல்லல, ஜாபாலி ராமர்கிட்ட பேசுறார், அவர் வந்து ரிஷி. அப்ப அப்படிப்பட்ட சாருவாகனர்னு சொல்லுவாங்க. சாருவாகனர் தெரியுமா, நல்லா இனிக்க பேசுவாங்க. எப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க, நல்ல நமக்கே கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த சாருவாகனர்களை பதிவு செய்திருக்கிறது இந்த சனாதனம். அவர்களுக்கு ரிஷி என்று ஒரு அங்கீகாரமும் கொடுத்திருக்கு இந்த சனாதனம். ஏற்போரை மட்டுமல்ல, எதிர்ப்போரையும் ஏற்கக்கூடியதாக இந்த சனாதனம் இருந்திருக்கிறது. அதுதான் இந்த சமுதாயமாக இருந்திருக்கிறது. அதற்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக பெரியவா போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கீழே இருக்கக்கூடிய சின்ன வெளிச்சத்தை விட்டில் பூச்சிகள் போல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிய பிள்ளைகள் அங்கெல்லாம் கூட நீங்க எல்லாம் வழிகாட்டணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு பரம சந்தோஷம், பரம நன்றி.